எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குப்பூஸ். இது ஜிசிசி கண்ட்ரில ரொம்ப பாப்புலரா உள்ளது. இது சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டில வேலை செய்யும் நெறைய பேர் அன்றாட உணவே குப்பூஸ் தான். இந்த குப்பூஸுடைய ரேட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நாங்க இருக்க இடத்துல ₹1 இருக்கும். ஒரு இடத்துக்கும் இதோட மதிப்பு அந்த கண்ட்ரில உள்ள மணிய பொறுத்து இருக்கும். எப்பவுமே ரேட் கம்மியா தான் இருக்கும். நம்ம நாட்ல எப்படி ரூ. 1, ரூ. 2 இந்த மாதிரி அதே மாரி தான் இது ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள். இன்னொன்னு இதோட மதிப்பு எப்பவுமே ரேட் கம்மியா தான் இருக்கும். ஆனா, இதில வந்து சாப்பாடு வந்து 10 சில இடத்துல 5 அந்த மாதிரி பீஸ் வச்சு இருக்கும். இது ரொட்டி, பிரெட் அப்படின்னு நிறைய சொல்லலாம். ஆனா, இதுக்கு பேர் குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில வேலை பார்க்குற நம்ம மக்கள் இந்த குப்பூஸ தான் அதிகமா சாப்பிட்டுருப்பாங்க. காப்பி கூட வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் இந்த உணவை ஒரு ரொட்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது டீ கூட சாப்பிடக்கூடியவங்க இருக்கலாம். ஷவர்மா மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல சாப்பிடுறவங்க இருக்காங்க. இல்ல பார்பிக்யூ இந்த மாதிரி சாப்பிடுறவங்க இருக்காங்க. நார்மலா இது வந்து பார்பிக்யூ வச்சு தருவாங்க. கடையில கேட்டா இப்படின்னு தனியா தருவாங்க. எப்பவுமே இதோட ரேட் கம்மியா தான் இருக்கும். எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய உணவா தான் இந்த உணவு இருக்கும். எங்கும் பார்த்தாலும் இந்த ஜிசிசி கண்ட்ரில எப்பவுமே எளிதில் கிடைக்கும். எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய உணவு. இதோட மதிப்பும் ரேட் கம்மியா இருக்கும். என்னோட அனுபவத்தில இந்த குப்பூஸ பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்க அனுபவத்துல இந்த குப்பூஸ் சொன்னாலே உங்களுக்கு என்னென்ன நினைவு வருது? அத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சில பேர் வந்து ஃபேமிலிக்காக வருவீங்க. வர டைம்ல காசு அனுப்பணும், அத அனுப்பணும்னு சொல்லும்போது, தனக்கு சாப்பாடு இருக்கா, இல்லையா பார்க்காம, ஜஸ்ட் இந்த குப்பூஸ மட்டும் வச்சுட்டு, மீதி காச அனுப்பிவிட்டு நிறைய மக்கள் இருப்பீங்க. ஸோ, உங்க அனுபவங்கள இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. பாய் பாய்.